வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ வைடர் டேர்ம் கம்பேர் டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸை பற்றி மட்டும் தான் பேசுவோம். பட் இதில் என்ன பேசுவோம்னா இன்டர்நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதோட கல்ச்சர், என்விரான்மெண்ட், பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட், பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ் இந்த கண்ட்ரி, மல்டிநேஷ்னல் ஃபர்ம்ஸ், அதோட ஆக்டிவிட்டி, ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்த பற்றியும் பார்ப்போம். ஸோ மேஜர் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் கன்ஸ்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெர்ச்சன்டைஸ், எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட். மெர்ச்சன்டைஸ்னால் என்னென்னா தட் ஆஸ் டேஞ்சபிள். நீங்கள் ஒரு விஷயத்தை தொட்டு பார்த்து உங்களால் உணர முடிஞ்சுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் மெர்ச்சன்டைஸ். ஸோ அந்த மாதிரி இருக்க ப்ராடக்ட்ஸை வெளிநாட்டில் உற்பத்தி நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புறது. இப்போ ஜஸ்ட் லைக் திருப்பூரில் பனியன்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா, தோஸ் திங்ஸ். ஸோ அடுத்து இம்போர்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் உற்பத்தி ஆன பொருளை நம்ம நாட்டுக்கு சப்போஸ் இம்போர்ட் பண்ணுறோன்னா, சரியா, இம்போர்ட்டாக நம்ம நாட்டில் கொண்டு வருது. இப்போ லைக் ஃபாரினில் அப்ராடாக இருக்க கார்ஸு, டூ வீலர்ஸ்க்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் மெர்ச்சன்டைஸ், எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். அடுத்து சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா இன்டான்ஜிபிள்ஸ். நீங்கள் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்க முடியாது. மேலே சொன்ன பொருட்கள்லாம் மிஷினரி இல்லை ஒரு டூ வீலர் காரெலாம் நீங்கள் பார்க்க முடியும். இந்த சர்வீஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியாது, ஜஸ்ட் உணர தான் முடியும், இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியாக தான் பண்ண முடியும். லைக் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ், இன்வாட் ட்ரேட், அதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சேமஸ் தான். இம்போர்ட்டும் பண்ணுவோம், எக்ஸ்போர்ட்ஸும் பண்ணுவோம். இப்போ எக்ஸ்போர்ட் என்ன தெரியும், நம்ம நாட்டில் க்ரியேட் ஆகி ஃபாரினுக்கு போகிறது. இம்போர்ட்டம்னா அந்த நாட்டில் க்ரியேட் ஆகி நமக்கு வருது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் நம்ம கோடிங் ப்ரோக்ராமிங்லாம் யாருக்கு எழுதுகிறோம், யூஎஸ் யூகே கிளைண்ட்டுக்கெலாம் எழுதுகிறோம் இல்லையா, தட் இஸ் எக்ஸ்போர்ட். இம்போர்ட்னா அங்கே யூஸ் பண்ணுற ஏதாவது டெக்னாலஜி இல்லை ஏதாவது மெத்தடாலஜியை நம்ம இங்கே அடாப்ட் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் இம்போர்ட்ஸ். தென் லைசன்சிங் அண்ட் ஃப்ரான்ச்சைசிங். ஒருத்தரை ஒரு பார்ட்டி, அதர் பார்ட்டி ஃபாரின் கண்ட்ரியில் அவங்களோட குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ணுறதுக்காக உங்களோட ட்ரேட்மார்க்கு, பேட்டன் ரைட்ஸு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் லைசன்சிங் அண்ட் ஃப்ரான்ச்சைசிங் மாடல்னு பேர். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பெப்சி, கோகோகோலா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடாக வேர்ல்டு பை லோக்கல் பாட்டிலர்ஸ் இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் கிட்ட அதை ப்ரொடியூஸ் பண்ணி சோல் பண்ணுறதுக்கு அந்த ரைட்ஸை கொடுப்பாங்க, சரியா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது அதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அப்ராட்லேருந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஃபினான்ஷியல் ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஃபண்ட்ஸை கொண்டு வரும். எதர் பை டேரெக்டாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை பை போர்ட்ஃபோலியோ மூலமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக பண்ணுவாங்க, சரியா. வெரி டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் எஃப்ஐஏ, ஓகே. அடுத்து மோனோபோலி பவர். ஸோ இப்போ சில நேரங்கள் என்னென்னா சில ப்ராடக்ட்ஸுக்கு டெக்னாலஜிஸ் நம்ம ஊரில் வந்திருக்காது. ஸோ இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் போகிறோமா நீங்கள் பண்ணுறதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டும்தான் அதை நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ வேர்ல்டு வைடாக அதை கொண்டு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மோனோபோலி பவர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் பெனிஃபிட்டிங் ஆஃப் கரன்சி எக்ஸ்சேஞ்ச். ஸோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக எங்களோட பெரிய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரன்சியோட ஃப்ளக்சுவேஷனை நீங்கள் லாபமாக சம்பாதிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் யூஎஸ் டாலர்ஸ் டவுனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஎஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணலன்னா அந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட்ஸை உங்கள் கஸ்டமருக்கு அதை பெனிஃபிட் ஆஃப் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ லிமிட்டேஷன் ஆஃப் டொமஸ்டிக் மார்க்கெட். சில ஜியாகிரபிக்கல் கண்டிஷன், டெமோக்ராஃபிக் வேரியபிள்ஸ், சில டிமாண்ட் டொமஸ்டிக் டிமாண்ட்ஸ்ன்ற பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான், இட்ஸ் அ ஸ்மால் இன் சைஸ். ஸோ ஒரு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் இருக்கும், க்ரோத் லைன் ஸ்டாகிங் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஓவரால் நீங்கள் ஓவர் த க்ளோப் பார்க்கும்போது எல்லா பக்கமும் அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பியாண்ட் த லிமிட்டேஷன் ஆஃப் டொமஸ்டிக் மார்க்கெட் உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் ரீச் பண்ண முடியும். தென் இன்க்ரீஸ்டு ரெவன்யூஸ். ஸோ எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆஃப் கிளைண்ட்ஸும் நிறையா வாங்க. ஸோ அதிகமாக நீங்கள் கண்ட்ரீஸில் பார்த்திங்க அப்படின்னா நியூ க்ரோத் அண்ட் இன்க்ரீஸ்ட் ரெவன்யூஸ் இருக்கும். ஸோ க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எவ்ரி ஃபாரின் மார்க்கெட்ஸை பொறுத்தவரை டெவலப்டு கண்ட்ரீஸ் இல்லை எல்லாமே இன்வால்வ் ஆகிட்டு இருக்கனால ஸோ எம்என்சிஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக டெவலப்பிங் கண்ட்ரீஸோட இன்க்ரீஸ் இன்கம்ஸ் பார்த்திங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸில் அதிகமாக இருக்கும். ஸோ 3% ஆஃப் ஹை இன்கம் கண்ட்ரீஸ் தான் இருக்காங்க. 8 மார்க்கெட்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஆர் ஆஃப்டர் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டி இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். இப்போது இந்தியா அண்ட் சைனாவில் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடாக இருக்க எல்லா கம்பெனிஸுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய ரிட்டர்ன் இருக்குது, ஏன்னா மார்க்கெட் பாப்புலேஷன் அதிகம். ஸோ அதுதான் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் அட்ரஸ் பண்ண முடியும். எக்ஸ்பேண்ட் அண்ட் டைவர்சிஃபை. ஸோ
ஸோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலமாகவும் டைவர்சிஃபை பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராஃபிட்டை அதிகப்படுத்த முடியும். அதே மாதிரி கவர்மெண்ட்கிட்டையும் வந்து ஃபினான்ஷியல் கேர் கிடைக்கும். இப்போ நீங்கள் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், கவர்மெண்ட் உங்களுக்கு நிறைய சப்சிடிஸ் கொடுப்பாங்க, கவர்மெண்ட் வந்து உங்களை ரெகனைஸ் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸில் வந்து கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, லோன்ஸ் போகலாம், நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் உங்கள் பிஸ்னஸை. ஏன்னா கவர்மெண்ட்டை பொறுத்த அந்நிய செலவணி இருப்பு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய கவர்மெண்ட் சைட்லேருந்தும் கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஸ்பெஷலைஸ்ட். ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை நீங்கள் நியூ லைன் நியூ சர்வீஸ் பண்ணுறதுனால இட் கிவ்ஸ் யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பெஷலைஸ் இன் டிஃப்ரெண்ட் ஏரியா டு சர்வ் டு தி மார்க்கெட். ஏன்னா இப்போ இந்தியன் மார்க்கெட் மாதிரியே சைனா மார்க்கெட் இருக்குது, சைனா மார்க்கெட் மாதிரியே அமெரிக்கன் மார்க்கெட் இருக்குது, அமெரிக்கன் மார்க்கெட் மாதிரியே யூரோப்பியன் மார்க்கெட் இருக்காது. ஸோ ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறனால இட் கிவ்ஸ் யூ ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பீங்க. ஓகே, ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் R&Ds, மார்க்கெட்டோட அட்வான்டேஜஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரைஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்ஸ்க்கு பெஸ்ட் டூ இயர் ஜாப் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குளோபல் கம்பெனி வந்து 3 கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். இட் இஸ் காக்ளமரேட்டிவ் அண்ட் மல்டிபிள் யூனிட்ஸ் லொக்கேட் இன் டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த குளோப் பட் ஆல் லிங்க்டு பை அ காமன் ஒர்க்ஷிப். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த குளோப்பில் இருந்தால் கூட இது இப்படி தான் இந்த கம்பெனி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு காமன் ஓனர்ஷிப்பு கீழே இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணியிருப்பாங்க. மல்டிபிள் units are drawn upon a pool of resources such as money, credit, information, patents, trade names and control systems. இப்போது டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் பூல் நேம்ஸ் ரிசோர்ஸஸ் எப்படிலாம் உங்களுக்கு காமனாக யூஸ் பண்ணிக்கலாம், மணி, நீங்கள் யூஸ் பண்ணுறக்கூடிய கடன், இன்ஃபர்மேஷன்ஸு, பேட்டர்ன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க பேட்டர்ன், ட்ரேட் நேம்ஸு, அதை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து காமனாக வச்சுக்கலாம். இல்லாட்டி தனித்தனியாக தனித்தனி கம்பெனி தனித்தனி ஊரில் தனித்தனி பிராண்டில் வைக்கிறத விட இது காமனாக நீங்கள் வச்சுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது யூனிட்ஸ் ரெஸ்பான்ஸ் டு சம் காமன் ஸ்ட்ராட்டஜி. ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி அது சக்ஸஸ் ஆச்சுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிஃப்ரெண்ட் இடத்துல டிஃப்ரெண்ட் பிராண்டில் டிஃப்ரெண்ட் ஊரில் நீங்கள் என்ன பண்ண முடியும், மல்டி இன்டர்நேஷனல் வச்சுருந்தீங்கன்னா எம்என்சியாக வச்சுருந்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஈஸியாக சக்சீட் ஆகலாம். ஓகே, ஒய் டு கம்பெனிஸ் கோ குளோபல். எதுக்காக குளோபலாக போகணும் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் the primary motto of going global is to make money overseas market. நான் என்னன்னா இங்கே மட்டும் நான் இந்தியாவில் மட்டும் நான் சம்பாதிக்க விடாது, நான் உலகம் ஃபுல்லாக போய் என்னோடய பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் சம்பாதிக்கணும். திரைக்கடல் ஓடி திரிவியம் தேடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா தமிழில். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ எம்என்சிஸ் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூகே, ஜப்பான், ஹியூஜ் குவார்டர் ஆஃப் தி அசெட்ஸ் ஃபவுண்ட் இன் தி ஃபாரின் மார்க்கெட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் ரீசன் ஃபார் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் ரீசன் இஸ் ரேபிட் சிங்கிங் ஆஃப் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அக்ராஸ் குளோப், த ஃபாஸ்டர் கம்யூனிகேஷன், ஸ்பீட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், க்ரோயிங் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளோஸ், ரேபிட் டெக்னாலஜிஸ், சேஞ்ச் இன் டெக்னாலஜிஸ். ஓகே, அதாவது என்னென்னா எதனால் இது நடக்க பாசிபிலிட்டாங்கன்னா, ஒரு காலத்தில் நீங்கள் விஷயத்தை அனுப்பணும், இங்கேருந்து யூஎஸ்க்கு ஒரு காலத்தில் ஏதாவது பொருள் அனுப்பணும், இட் டேக்ஸ் வீக்ஸ் டு ட்ரை டு ரீச். பட் இப்போ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 24 ஹவர்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இப்போது எக்ஸாம்பிள் ஒரு சொல்கிறேன், இப்போ மதுரையிலேருந்து மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா டெய்லி யூஎஸ்க்கு போகுது. ஓகே, அக்ராஸ் த குளோப் நிறையா கண்ட்ரீஸ்க்கு போகுது, லைக் சவுதிக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ப்ரீசபிள் ப்ராடக்ட்ஸே வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சாரி. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிங் ஆஃப் பிகாஸ் ஆஃப் குளோபல் ஃபினான்ஷியல் ஃப்ளோஸ் வந்து நிறையா கிடைக்குது. டெக்னாலஜி நமக்கு யூஸ் பண்ண டெக்னாலஜிஸ் அட்வான்ஸாக யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ் இன்றைக்கி வந்துருச்சு. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரியலைட் டொமஸ்டிக் மார்க்கெட்ஸ் ஆர் நோ லாங் அடிக்வேட் டு ரிச். ஸோ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மார்க்கெட்லேயே நம்ம பொருளை விற்றுட்டு நம்ம ரிச்சாக இருந்தோம். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எல்பிஜி பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா மார்க்கெட்டே எடுத்துங்க, யார் வேணாலும் எந்த செக்டரில் வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பண்ணும்போது நம்ம மித்த மார்க்கெட்லேயே போய் பண்ணால் மட்டும்தான் அந்த லாபத்தை நிறைய எடுத்துக்க முடியும். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், இப்போது ஜியோ வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நெட் பேக் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு போடுவீங்க, 2 GB 1 மந்த்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட் இருந்தது. இப்போ வந்து பெர் டேக்கே வந்து 2 GB கொடுக்குறாங்க, பட் அதே அளவில் தான் ரீசார்ஜ் பண்ணுறீங்க. ஸோ ரெவன்யூ கம்மியாயிருச்சு. ஸோ இதில் இன்னும் நிறைய குளோபல் பிளேயர் இருந்தாங்கன்னா இன்னும் இது குறையும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு காலத்தில் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளேயர்ஸ் வந்து லிமிட்டடாக இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த அதிகமாக ப்ராஃபிட் இருந்தது. ஸோ அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் குளோபலாக நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களோட செக்டரில் வந்து குளோபல் மார்க்கெட்டை மட்டும் டொமஸ்டிக் மார்க்கெட்டை மட்டும் வச்சுட்டு நீங்கள் அந்தளவுக்கு ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ ரேமன் வெர்மன் ஹஸ் propounded the theory of explaining why companies go international அப்படின்றத ரேமன் வெர்மானன் அப்படின்றவர் 1960 டிஃபைன் பண்ணி என்ன அப்படின்னா, ப்ராடக்ட்ஸ் லைஃப் தியரி வெர்னன் ஹைப்போதீசிஸ் ப்ரொசீட் த ஃபாலோயிங் லைன்ஸ். கம்பெனி தட் டெவலப் அட்ராக்டிவ் நியூ ப்ராடக்ட்ஸ் டு செல் த ஃபர்ஸ்ட் ஆஃப் தியர் ஹோம் மார்க்கெட்ஸ். சூனர் ஆர் லேட்டர் ஃபாரின் மே லேர்ன் அபவுட் தீஸ் products. At the stage of most company would export their product or service rather than produce abroad. But some foreign demand grows. The economics of foreign demand changes. Eventually, the foreign market becomes large enough to satisfy the foreign investment.
அதான் என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் நியூவாக ப்ராடக்ட் பண்ணி செல் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு செல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உடனேயோ கொஞ்ச நாள்லையோ ஃபாரின்ஸில் இதை பற்றி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபாரின் மார்க்கெட்டில் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ ஃபாரினில் டிமாண்ட் க்ரோ ஆகும். ஸோ ஃபாரினில் ப்ராடக்ட் சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அவங்க ஃபாரின் மார்க்கெட்டை லார்ஜ் சைடாக உங்களுக்கு தேவைப்படுற இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன் கேபிட்டல், ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் நமக்கு கிடைக்கும். டெக்னாலஜி ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் நியூ டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இன்க்ரீஸ் ஆஃப் இன்டர்லைசேஷன், ஸ்பீட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். பேலன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் வேர்ல்ட் எக்கனாமிக்ஸை பேலன்ஸ் பண்ணுவோம். இன்க்ரீஸிங் ப்ரொடக்ட் அண்ட் கன்சப்ஷன் கிடைக்கும். கமாடிட்டிஸ் லோயர் ப்ரைஸஸ் ஹையர் குவாலிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வேர்ல்டு வைடாக கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம அந்த குவாலிட்டிஸை பண்ணுவோம். இன்க்ரீஸ் இன் ஜாப்ஸ் அண்ட் இன்கம்ஸை நம்ம கூட்ட முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை தரமும் உயரும். பேலன்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட்டும் வந்து கூடும். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் டொமஸ்டிக் இண்டஸ்ட். சில நேரங்கள் இப்படி போகிறனால உங்களோட டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸும் வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது மார்க்கெட்டும். ஹியூமன் எக்ஸ்பிளிட்ஸ் ஆஃப் மக்களை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. அதே மாதிரி டிக்ளைன் இன் இன்கம் சில நேரத்தில் பாசிபிலிட்டாக இருக்குது. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸும் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இப்போ லோக்கலில் நீங்கள் பண்ணாமல் எல்லாமே ஃபாரினில் பண்ணிங்கன்னா லோக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ். சில நேரங்களில் உங்கள் நாட்டில் மட்டும் தான் அந்த ரிசோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னா அதை நீங்கள் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறனால என்னென்னா உங்கள் ரிசோர்ஸை நீங்கள் சீக்கிரம் காலி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. வைடனிங் கேப், இது பண்ணுறதுனால என்னென்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அது ஏழை பணக்காரன் அப்படின்ற அந்த கேப் வந்து அதிகமாகவே போயிட்டே இருக்கும். டாமினன்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ். சில நேரங்கள் என்னென்னா இப்படி பண்ணுறதுனால ஃபாரின் இன்ஸ்டியூஷனோட டாமினேஷன்ஸில் லோக்கல் மார்க்கெட்லேயுமே அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மோட்ஸ் ஆஃப். ஓகே, இதோட இன்றைக்கி வீடியோ முடிக்கிறோம். மீண்டும் நாளை வேறு ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் முத்துகிருஷ்ணன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.